4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வந்து என்னால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு சுத்தமாக. படிப்பை நம்ம விட்டுறக்கூடாது, படிப்பு மேலே ஒரு ஆர்வமும் இருந்ததுனால இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம். கிளாஸும் நான் போனேன். அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவேன்னா மாடியில் தான் தூக்கிட்டு போவாங்க. ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு எனக்கு அது மாடியில் போயிட்டு வர்றது. அப்புறம் கொஞ்ச நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் அப்புறம் வீட்டையே ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பித்தேன். நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட் போட்டு நல்லா படித்து குரூப் 4ல் இப்போ நான் ரிசல்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ட்ரீம் வந்து சைக்காலஜிஸ்ட் ஆகணும், ஃப்ரீயாக கவுன்சிலிங் பண்ணணும், உமன்ஸ்க்காகவும் நிறைய என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களையும் நான் நல்லா எம்பவர் பண்ணி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இன்ஸ்பயராக இருக்கணும், அவங்க லைஃப்பையும் முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு இதுவாக இருக்கணும். பாப்பா மாதிரி குரூப் 4 எக்ஸாமில் அதாவது உடல் ஊனமுற்றிருந்தாலும் ஊக்கத்தோடு செயல்பட்டு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண பற்றியா ஊக்கத்தோடு இருந்தால் செல்லுமான தானாக வீடு தேடி வருவார் பாப்பாவுக்கு. எல்லா உடம்பும் பெற்று வளம்போது வரணும். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் நானே வந்து உதவி கேட்கணும். வணக்கம், என் பேர் காயத்ரி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். நார்மலாக எல்லோரும் மாதிரியும் ஓடி விளையாடிட்டு எல்லா குழந்தைங்களும் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு துருன்னு நல்லா டான்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு தான் இருந்தேன். டான்ஸ்னால் பேஷன். நான் 4th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வந்து என்னால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு சுத்தமாக. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்ஸுமே டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 2021, 22, 23 தான் என்னுடைய 10th, 11th, 12th நான் எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய ட்ரீம் வந்து சைக்காலஜிஸ்ட் ஆகணும், கவுன்சிலிங் பண்ணணும், என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளி, லோவாக ஃபீல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி உமன்ஸ், இந்த மாதிரி நிறைய என்னுடைய ட்ரீம் வந்து அவங்கள எம்பவர் பண்ணணும், அதுவும் ஃப்ரீயாக பண்ணணும். நிறைய காலேஜஸும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏஜ் வந்து அப்போ 31 அந்த மாதிரி இருந்தனால நான் டெய்லி காலேஜில் என்னை சேர்க்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அதுவும் வாய்ப்பு இல்லாமல் அப்படியே தடைப்பட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. படிப்பை நம்ம விட்டுறக்கூடாது, படிப்பு மேலே ஒரு ஆர்வமும் இருந்ததுனால நான் இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம், அதுவும் ஒரு நாலேஜாக இருக்கும், சைக்காலஜிக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு அந்த நாலேஜ் லிங்க் ஆகும், சரி நம்ம அதில் டச்லேயும் இருந்த மாதிரி இருக்குன்றதுனால நான் அதுக்காக தேடுறப்போ நான் இது மாதிரி ஏதாவது கிளாஸ் போகலான்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸும் நான் போனேன். அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவேன்னா மாடியில் தான் தூக்கிட்டு போவாங்க. ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு எனக்கு அது மாடியில் போயிட்டு வர்றது. அப்புறம் கொஞ்ச நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் அப்புறம் வீட்டையே ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பித்தேன். நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எஃபர்ட் போட்டு நல்லா படித்து குரூப் 4ல் இப்போ நான் ரிசல்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் என் அம்மா அப்பா அக்கா எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண சார்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். காடுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ ரிசல்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணி பாஸ் பண்ணது. என்னுடைய ட்ரீம் வந்து முக்கியமாக கவுன்சிலிங் பண்ணணும், அது மாதிரி என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்களையும் நான் நல்லா எம்பவர் பண்ணி இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இன்ஸ்பயராக இருக்கணும், அவங்க லைஃப்பையும் முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு இதுவாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கவுன்சிலிங் பண்ணணும், உமன்ஸ்க்காகவும் நிறைய டிசபிலிட்டிக்காகவும் நிறைய பண்ணணும் அவங்களுக்குன்றதும் என்னுடைய ஆசை. ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்றது. அதனால் கண்டிப்பாக என்னுடைய பேஷனும் சைக்காலஜி படிக்கணுன்றது தான். ஸோ அதுக்கும் எனக்கு யாராவது எனக்கு முதலமைச்சர் ஐயா அவங்க யாராவது அது எப்படி அப்ரோச் பண்ண அதுக்கு ஏன்னா உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஏதாவது வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே என்னுடைய கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் அவங்கக்கிட்ட.